கர்நாடகாவில் கடந்த 2022ஆம் ஆண்டு புர்கா அணிந்து கல்வி நிலையங்களுக்கு வரும் பெண்கள் என்ற பெயரில் எழுந்த சர்ச்சையில் கர்நாடகாவில் கல்லூரிக்கு புர்காவில் வந்த ஒரு இளம் பெண்ணை சுற்றி மாணவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என கூறி முற்றுகையிட்டதும் அதற்கு அப்பெண் அல்லாஹு அக்பர் என முழக்கமிட்டதும் இணையத்தில் வைரலானது. இதுபோன்று செய்வது சரியானது அல்ல என பலரும் அந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இதுபோன்றதொரு சம்பவம் மீண்டும் நடந்திருக்கிறது. அதுவும் அதே கர்நாடகாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 1800 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக குழந்தை ராமர் கோயில் கட்டப்பட்டு கடந்த 22ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் திரைப்பிரபலங்கள் மட்டுமின்றி பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனால் இந்த குடமுழுக்கிற்காக இந்தியா முழுவதிலும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டது. பல ராமர் கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. அவ்வளவு ஏன், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கூட அரை நாள் விடுமுறை அறிவிக்கும் அளவுக்கு சென்றது. இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைகளுக்கு விடுக்கப்பட்ட விடுமுறை வாபஸ் பெறப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு பூஜை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட பலர் குற்றம் சாட்டியிருந்தனர். புகழ்பெற்ற கோயில்களில் சிறப்பு திரை அமைத்து ராமர் கோயில் திறப்பை சிறப்பு நேரலையாக ஒளிபரப்பு செய்ய தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் கோயில்களில் சிறப்பு பூஜை நடத்த தடை விதிக்கப்படவில்லை என அமைச்சர் சேகர் பாபு கூறியிருந்தார். இந்த நிலையில் கர்நாடகாவில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பை ஒட்டி பலரும் வீதிகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அப்படி சிவமோகாவில் சிவப்ப நாயக்கர் பகுதியில் குழந்தையுடன் புர்கா அணிந்து வந்த இஸ்லாமிய பெண்ணை சூழ்ந்து கொண்ட இந்து மக்கள் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண் அல்லாஹு அக்பர் என கோஷம் எழுப்பினார். கொண்டாட்டங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் நோக்கத்துடன் அந்த பெண் அப்படி கோஷம் எழுப்பியதாக கூறி அக்குழுவினர் அப்பெண்ணை சூழ்ந்து கேள்வி எழுப்ப தொடங்கினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அப்பெண்ணை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றனர். ಅಷ್ಟು ಮಾಡಿದಾನೆ ಅವನು, ಅಷ್ಟು ಮೋಸ ಮಾಡಿದಾನೆ.